وذكر فإن الذكرى تنفع المؤمنين وما خلقت الجن والإنس إلا ليعبدون. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله حزب الله أما بعد. அன்பிற்கினிய இஸ்லாமிய சொந்தங்களே, அல்லாஹ்வினுடைய அருளினால் நாள்தோறும் பல நல்ல விடயங்களை இந்த நிகழ்ச்சியினூடாக பார்த்து வருகிறோம். இன்றைய தினம் ரமலானும் இளைஞர்களும் என்கின்ற தலைப்பின் கீழால் ஒரு சில விடயங்களை பார்க்க இருக்கிறோம். உண்மையிலே இந்த உலக பார்வையிலாக இருக்கலாம், இஸ்லாத்தினுடைய பார்வையிலாக இருக்கலாம், இளமை பருவம் என்பது மிக முக்கியமான மனித வாழ்க்கை கட்டமாக எம்மால் காண முடிகிறது. அதே நேரத்திலே ஒரு சமுதாயத்தில், ஒரு ஊரில், அதே போல ஒரு நாடாக இருக்கலாம், இந்த உலகம் முழுக்க எப்படி நாங்கள் பார்த்தாலும் கூட இளைஞர்களை பொறுத்தவரையிலே அவர்கள்தான் அந்த சமூகத்தினுடைய, அந்த ஊரினுடைய, ஏன் இந்த உலகத்தினுடைய தூண்களாக பார்க்கப்படுவதை நாம் அனைவரும் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். எனவேதான் இப்படிப்பட்ட இந்த இளைஞர்கள் என்பவர்கள், நான் கதைத்து கொண்டிருக்கும் இந்த நேரத்திலே இந்த வீடியோவை பார்க்கின்ற நீங்களும் ஒரு இளைஞராக இருந்தால் இது உங்களுக்காகத்தான் நான் கதைக்கிறேன், என்னையும் சேர்த்து. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, உண்மையிலே இஸ்லாம் இந்த இளைஞர் என்கின்ற இந்த விடயத்தை அல்லாஹ்வினுடைய மார்க்கத்திற்காக மிகவும் பயன்படுத்த வேண்டும் என்று, இந்த இளமை பருவம் அல்லாஹ்வினுடைய பாதையில் மிகவுமே பயன்படுத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்துகிறது. இதனை நாங்கள் குர்ஆனிலும் ஹதீஸிலும் நிறையவே பார்க்க முடிகிறது. உண்மையில் இருக்கின்ற இந்த ரமலானை பொறுத்தவரையிலே ஒரு இளைஞரை இந்த ரமலான் எப்படி வந்தடைகிறது, இந்த ரமலானை ஒரு இளைஞர் எப்படி பார்க்கிறார், இந்த ரமலானிலே ஒரு இளைஞர் தன்னை அல்லாஹ்வின் பக்கம் எந்த அளவுக்கு நெருக்கமாக்கி கொள்கிறார் என்கின்ற பல கேள்விகள் எம்மிடம் உண்டு. உண்மையிலே இந்த ரமலானை ஒரு இளைஞர் சரியான முறையில் கழித்து விடாமல் இருப்பதற்காக நிறையவே இந்த மனிதர்களை, இளைஞர்களை பராக்காக்குகின்ற, வேறு வேறு சிந்தனைகளிலே மூழ்கடித்து விடுகின்ற நிறைய விடயங்களை நாம் உலக நடப்புகளிலே காண்கிறோம். எனவேதான் அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது, மறுமையினுடைய நிழலே இல்லாத அந்த தருணத்திலே 7 கூட்டத்தினருக்கு அல்லாஹு தஆலா தனது அரிசினுடைய நிழலை வழங்குவான் என்று கூறிவிட்டு அதனை நபிகளார் சொல்லும் பொழுது, சபஅத்துன் யுதில்லுஹுமுல்லாஹு ஃபீ ظில்லி யௌம லா ظில்ல இல்லா ظில்லுஹு என்று சொல்லுகிறார்கள். அந்த 7 வகையினரை நபிகளார் பட்டியலிடும் பொழுது 2வது வகையினராக ஷாபுன் நஷஅ ஃபீ இபாதத்தி ரப்பி, தன்னுடைய இரட்சகனுடைய வணக்கத்திலே, தன்னுடைய இரட்சகனை வணங்குவதிலே திளைத்து போன, தன்னுடைய வாழ்வை செலவழித்த இளைஞர்களுக்கும் அல்லாஹு தஆலா அந்த அரிசினுடைய நிழலை வழங்குவதாக நபிகளார் சொல்லுகிறார்கள். உண்மையிலே இதனுடைய பாக்கியம் எங்களுக்கு இன்று தெரியாது. மறுமையில் இதனுடைய பெருமதியை நாம் உணர்வோம். கிடைத்தால் அவ்வளவு பெரிய சந்தோஷம், கிடைக்காவிட்டால் அது ஆகப்பெரிய கைசேதம். எனவேதான் இந்த ரமலானை பொறுத்தவரையிலே அந்த மறுமையினுடைய நிழலை அடைவதற்கான ஒரு பிரத்யேகமான, இதற்கு பிறகு கிடைக்கவே முடியாத பல சந்தர்ப்பங்களை கொண்ட ஒரு அவகாசம். எனவேதான் இளைஞர்கள் இந்த ரமலானை சரிவர பயன்படுத்த வேண்டும். அவர்களை எவையெல்லாம் இந்த ரமலானை பால்படுத்தும் காரியங்களாக இருக்கின்றனவோ அவற்றிலிருந்து தங்களை விடுவித்துக் கொள்ள வேண்டும். அதற்கு பல விடயங்கள் இருந்தாலும் கூட நாம் ஒரு சில விடயங்களை மாத்திரம் இந்த நேரத்தை கருத்தில் கொண்டு பார்க்கும் பொழுது, முதலாவது எல்லோருக்கும் இன்றைய காலத்திலே இருக்கின்ற பிரச்சனை தான் இந்த சோசியல் மீடியாவினுடைய இந்த பாவனை தாக்கம். இந்த சமூக வலைத்தளங்களிலே தங்களை அதிகமாக ஈடுபடுத்திக் கொள்ளுகின்ற இந்த பழக்கம் நிச்சயமாக அவர்களை மார்க்கத்தை விட்டும் அமல் இபாதத்துகளை விட்டும் அவர்களை தவிர்த்து கொண்டே இருக்கிறது. நான் பேசுகின்ற இந்த
விடயம் கூட நீங்கள் அந்த வலைத்தளங்களின் ஊடாகத்தான் பார்க்கிறீர்கள். உண்மையிலே அதன் பக்கம் சென்றிடாமல் இருப்பது சிறப்பு. சென்றாலும் கூட நலவுகளுக்காக அவற்றை பாவிப்பதோடு நிறுத்தி கொள்ள வேண்டும். இல்லை எனும் பொழுது இந்த ரமதானை அது கேள்விக்குள்ளாக்கிவிடும். அடுத்ததாக மிக முக்கியமான இன்னும் ஒரு பகுதி தங்களுடைய நட்பு வட்டங்கள். உண்மையிலே இஸ்லாம் நண்பர்களை தேர்ந்தெடுக்கும் பொழுது அதற்கென்று சில வரையறைகளை செய்திருக்கிறது. தன்னுடைய மறுமையை பால்படுத்தி விடாத அளவுக்கு அந்த நட்புகள் இருக்க வேண்டும். அல்லாஹ்வை நினைவூட்டக்கூடிய அளவிலே அது இருக்க வேண்டும். இல்லை என்றால் மறுமையிலே கை செய்தப்பட வேண்டிய நிலை வரும். குர்ஆனிலே அல்லாஹு தாலா சொல்லுவது போல, யா வைலதா லைத்தனி லம் அத்தகித் ஃபுலானன் கலீலா, எனக்கு ஏற்பட்ட கை சேதமே, நான் இந்த மனிதனை என்னுடைய உற்ற தோழனாக எடுத்திருக்க கூடாதே, ஏன் எடுத்து விட்டேன்? லக்கது அவல்லனி அனி திக்ர், அல்லாஹ்வை நினைப்பதை விட்டும் என்னை இந்த மனிதன் திசை திருப்பி விட்டானே, வழி தவறச் செய்து விட்டானே என்று புலம்புகின்ற அங்கலாய்க்கின்ற அந்த நிலைமை வரும். அப்படியான நிலைமை வந்துவிடக்கூடாது என்றால் எங்களுடைய நட்பு வட்டங்கள் மறுமையை தக்க வைத்துக் கொள்ளுகின்ற, சந்தோஷத்திலும் சுவர்க்கத்திலும் வாழ வைக்கின்ற நண்பர்களாக எங்களுடைய நண்பர்கள் இருக்க வேண்டும். எங்களுக்கு அதற்கான நிறைய ஹதீஸ்களை நாம் தெரிந்திருக்கிறோம். அதே போல மற்றும் ஒரு பகுதி, இளைஞர்களுக்கு இருக்கின்ற மிகப்பெரியதொரு பிரச்சனை, அதிலும் ரமதானை பால்படுத்தி விடக்கூடிய மற்றொரு பகுதி தான் ஹராமான தொடர்புகள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் ஆரம்பத்திலே கூறிய அந்த ஹதீஸிலே சொல்லிவிட்டு வரும் பொழுது, சபஅத்துன் யுதில்லுஹுமுல்லாஹ் என்று ஆரம்பிக்கின்ற அந்த 7 வகை கூட்டத்தினரிலே சொல்லும் பொழுது, ஒரு பெண், அவளுக்கு அழகும் இருக்கிறது, வசதி வாய்ப்புகளும் இருக்கிறது, அந்த பெண் பாவத்திற்காக ஒரு மனிதனை அழைக்கிறாள். ஆனால் அந்த மனிதன் தன்னுடைய இறைவனை பயந்து இன்னி அகாஃபுல்லா, அல்லாஹுவை நான் பயப்படுகிறேன் என்று தன்னை ஒதுங்கிக் கொள்கிறான் என்றால் அவனுக்கும் மறுமையிலே அந்த நிழலை கொடுப்பதாக நபிகளார் சொல்லுகிறார்கள். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே இன்னும் ஒரு இடத்திலே சொல்லும் பொழுது, யார் அல்லாஹுக்கு முன்னால் நிற்பதை அஞ்சி வனஹன் நஃப்ஸ அனில் ஹவா, அல்லாஹுக்காக தன்னுடைய நஃப்ஸை கட்டுப்படுத்திக் கொள்கிறாரோ அவருக்கு ஃபஇன்னல் ஜன்னத ஹியல் மஅவா, மறுமையிலே சுவர்க்கம்தான் ஒதுங்கும் இடம் என்பதை அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். எனவே அன்பான இளைஞர்களே, எங்களுடைய ரமலானை நல்ல முறையிலே பயன்படுத்துவோம். இந்த உலகத்தினுடைய இந்த வழி தவறிய சிந்தனைகளிலிருந்து எங்களை காத்துக்கொள்வோம். அல்லாஹு தாலாவினுடைய குர்ஆனும் நபிகளாரினுடைய பொன்மொழிகளும் எங்களுக்கு வழிகாட்டியதற்கு இணங்க எங்களுடைய நல்ல மக்கள் எங்களுக்கு வாழ்ந்து காட்டிய வழிமுறையிலே எங்களுடைய வாழ்க்கைகளை அமைத்துக் கொள்வோம். எனவே இந்த நான் கூறிய இந்த 3 விடயங்களும் கொஞ்சமோ கொஞ்சம், அதனை தவிர்த்து எத்தனையோ வழிகள் உண்டு. அவற்றிலே நாங்கள் போய்விடாமல் அல்லாஹுக்காக எங்களை நாங்கள் மாற்றிக்கொண்டு இந்த ரமலானை சரிவர பயன்படுத்தி மறுமையிலே நாங்கள் அல்லாஹ்வினுடைய அர்ஷினுடைய நிழலையும் சுவர்க்கத்தையும் அடைந்து கொள்ள அல்லாஹ் எங்கள் அனைவரையும் அருள் பாலிப்பானாக. வ ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.